பாருங்க மெழுகுதிரி வாங்கியாச்சு இப்படியே அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு மன்னாரில் நிற்கிறேன். மன்னாரில் மடு ஆலயத்தில் நிற்கிறேன். உண்மையிலே இந்த யுத்த காலத்தில் கூட இந்த மடு ஆலயம் மிகவும் ஃபேமஸாக கருதப்பட்ட ஒரு ஆலயமாக இருந்தது. அதை விட இந்த மன்னர் மடு மாதா வன்னி பகுதிக்குள்ள மாற்றப்பட்டு பிறகு சிங்கள பகுதிக்குள்ள மாற்றம் அப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த ஆலயம். இன்றைக்கு நிறைய ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்த மன்னர் ஆலயத்துக்கு வந்திருக்கேன். இந்த மன்னர் ஆலயம் இன்றைக்கு இந்த நாளில், அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையில் எப்படி இருக்குதுன்ற விடயத்தை உங்களை காட்டப்புறம் வேறொன்று உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். எல்லாம் முன்னுக்கு பாருங்கள், இராணுவத்தினர் நிற்கணும். அவையில் தான் ஃபுல்லாகவே பாதுகாப்பில் நிற்கிறோம் கோவிலுக்குள்ள. பாருங்கள், இதில் அந்த மெழுகுதிரி அதுகள்லாம் விற்கிற இடங்கள் இருக்குது. பாருங்கள், அதில் பூசைக்குரிய பொருட்கள் மற்ற பாருங்கள், இதில் மெழுகுதிரி கடைன்னு போட்டு வைக்கணும். பாருங்கள், மெழுகுதிரி வாங்கியாச்சு இப்படியே நாங்கள் போகிறோம். பாருங்கள், உள்ளுக்க கோயிலுக்குள்ளே இதில் பாருங்கள் முன்னுக்கு இருக்கையிலெல்லாம் போட்டு வைக்கணும். மக்கள் இதில் ஃப்ரை பண்ணிவிட்டு போகலாம். இருக்கிறதுக்குரிய மாதிரி எல்லாம் இடமெல்லாம் போட்டு வைக்கணும். பாருங்கள், இந்தியாவில் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் பெரிய ஒரு மரம் இருக்குது. இதில் கோயில் சைட் பக்கத்தில் இப்போ நான் போகிறேன். இங்கே பாருங்க, இது பழங்காலத்து மணி இருக்குது. பாருங்க, அதில் இங்கே பார்த்தீங்களா ட்ரெண்ட் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் கோயிலுக்குள்ளுக்குள்ளே நாங்கள் வீடியோக்கள் எடுக்கக்கூடாது போட்டுருக்கணும். மற்ற பாதனைகளோட போகக்கூடாத விஷயங்கள்லாம் இதில் போட்டுக்கணும். பாருங்கள், உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போய் வழிபாட்டு வெளியில் வந்துட்டேன். உள்ளுக்குள்ளே ஃபோட்டோக்கள் எடுக்கலாது. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இதில் இந்த மெழுகுதிரி எல்லாம் கொளுத்தி கொண்டிருக்கணும். பாருங்கள், ஆக்கள் முன்னோக்கு தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றி கொண்டிருக்கணும். முன்னுக்கு பாருங்கள், இந்த கட்டிடங்களை பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கணும். மட்டும் முன்னுக்கும் நான் இப்போ உங்களை முன் பக்கத்துக்கு கொண்டு காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. இங்கே நிறைய சிங்கள மக்கள்லாம் நிறைய பேர் வழிபட்டு கொண்டிருக்கிறேன். ரைட், கோயிலேருந்து நாங்கள் வெளியேறோம். கோயில் தொடர்பான வரலாறுகள் யாரும் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எனக்கு ஒரு கொஞ்சம் தான் தெரியும். என்ற சின்ன கேள்விப்பட்டேன், அந்த யுத்த காலத்தில் இந்த மடுமாதா மாற்றப்பட்டதாக அது பெரிய ஒரு பத்திரிகைகளில் வெளிவந்த ஒரு தகவல் தெரியும். யுத்த டைமில் மடுமாதாவுக்கு ஒரு பிரச்சனை வரப்போன மடுமாதா மாற்றி வேறு இடத்துக்கு கொண்டு வச்சுருந்தவிய அந்த வரலாறு தெரியும். அதுக்கு பிறகு நடந்தன்றது தெரியாது. அது தெரிஞ்சாங்க. பாருங்கள், சாப்பாடு சிங்கள சாப்பாடு போல இருக்குது. பாருங்கள், ஒரு சிக்கன், பருப்பு, கத்திரிக்காய், பைத்தங்காய், வெள்ளை சோறு, இதுதான் இன்றைக்கி சாப்பாடு.